தரமான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ராகி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி மீடியம் சைஸாக இருக்கிற கப் எடுத்துக்கோங்க. 1 கப் ராகி மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு சேஷே எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சளிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெட் இன்கிரீடியன்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து நல்லா மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கலாம். கூடவே நம்ம சரிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ட், அது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருந்த ஒரு டின்னில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு கூடவே மேலே வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து வச்சுருக்கேன். டேட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 4ஆக வந்து பிச்சு எடுத்துகிட்டு மேலே எல்லாத்துலேயுமே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டேட்ஸ் வச்சுக்கோங்க. டேட்ஸோடு சாப்பிடும்போது அந்த கேக்கோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பிளான் பண்ணது இதை வச்சு ஒரு வாரம் ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி தான் பிளான் பண்ணேன். என் வீட்டில் இருக்க குட்டீஸ் கிட்ட 1 டே கூட தாக்கு பிடிக்க முடியல. அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் வச்சு கொடுக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட ஹோம்மேட் ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.